வாழ்க்கை சுலபமானது. வாழ்க்கை எப்போ சுலபமாக இருந்தது? உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. வாழ்க்கை ரொம்ப கன்ஃபியூஷனாகவும் சிக்கலாகவும் டென்ஷனாகவும், எல்லாருக்கூடையும் சண்டை சச்சரவு பிரச்சனை, ஆஃபீஸில் ஒரு மாதிரி பிரச்சனை, வீட்டில் வேறு மாதிரி பிரச்சனை, ஸ்கூலுக்கு போனால் அது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம எந்த சூழ்நிலையில் வாழ்க்கையில் இருந்தாலும், எந்த ஏஜ் ஃபேக்டரில் இருந்தாலும் வாழ்க்கை சுலபமாக இல்லை, போராட்டம் நிறைந்ததாக தான் வாழ்க்கை இருக்குது. அப்படின்னு இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வாழ்க்கையே சுலபமானதுன்னு சொல்கிறது எப்படி? எப்போ தான் எங்கள் வாழ்க்கை சுலபமாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ உங்களுக்கு வர மாதிரியே எல்லாருக்குமே வந்துட்டுருக்குன்றதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு போனால், குழந்தையாக இருந்தப்போ காலத்தை யோசிச்சு பாருங்களேன். எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கைன்னா அது குழந்தையாக இருந்த பருவம் தான். இப்போ பெரியவங்களாக ஆன பின்னாடி தான் பிரச்சனை. அப்போது சிறு வயதில் என்னென்னு பார்த்தோம்னா, உலகத்தையே நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம், ஒரு நம்பிக்கையோடு பார்த்தோம். அப்போது குழந்தை பருவம்ன்றது என்னென்னா, என்னால் இது முடியும், என்னால் இதை அடைய முடியும்னு ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே அடைய முடிஞ்சது. நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம அழுது அந்த விஷயத்தை நம்ம சாதிச்சிருப்போம். சிறு வயசுலாம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, பார்த்து யார் நம்மளை சிரிச்சாலே வெரி குட், நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொன்னால் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் என்ன வீட்லேயே பாருங்களேன், ஒரு குழந்தைகிட்ட யார் அதிகமாக அன்பு செலுத்துகிறாங்களோ, உனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டால் டக்குன்னு அவங்களுக்கு காமிச்சிடும். கோமா பேசினவங்கள வெறுத்தோம். இது குழந்தையா இருக்கும்போதில் இப்போவுமே அப்படி தானே நம்ம இருக்கோம். யாராவது நம்மளை கோச்சிக்கிட்டோன்னா அவங்கக்கிட்ட திருப்பி பேசுறதுக்கு நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே நம்பணும், சூதுவாது தெரியாமல் இருந்தோம். இதுதான் இப்படியே தான் போயிட்டு இருந்தது. இப்போ என்னாச்சுன்னா, பெரியவங்க ஆன பின்னாடி சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குதுன்னு நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம். உலகம் வேறு மாதிரியான விஷயங்களை நமக்கு கற்றுத்தரும்போது கஷ்டமாக இருக்குது. இத்தனை சிக்கல்கள் இருக்கும் பொழுது இப்போ சொல்லுங்கள், வாழ்க்கை சுலபமானதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போவும் நான் சொல்கிறேன், உண்மையிலேயே வாழ்க்கை சுலபமானது தான். என்னென்னா, வளர வளர மாயையிலையும் முட்டாள்தனத்தையும் நாம் என்ன செஞ்சிட்டோம், ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம். 6வது அறிவு இல்லை, 7வது அறிவு, 8வது அறிவுலாம் எனக்கு இருக்குது, நான் ப்ரில்லியன்ட் ஆகிட்டுருக்கேங்கிற ஒரு எண்ணம் நம்ம தலைக்கு வந்த பின்னாடி தான் உண்மையில் என்ன பண்ணுறோன்னா, மாயை முட்டாள்தனத்தையும் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு வெளியிலிருந்து வர நிறைய நெகட்டிவ் விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டுட்டு மனசை டோட்டலாக பொல்யூட் பண்ணி வச்சுருக்கோன்றது தான் யதார்த்தம். ஒரு பெரிய நாட்டினுடைய ராஜா திடீர்னு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ராஜ்ய பரிபாலனை பண்ணிகிட்டு இருக்க போக தவம் பண்ணணும்னு அவர் டிசைட் பண்ணார். சரி, நான் எல்லாம் நம்மளை வணக்கம் அரிசைன்னு சொல்கிற போக எல்லோரும் என் காலில் விழணும்னு அந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு ஆசை பக்கத்தில் இருக்கிற காட்டில் போய் தவம் பண்ணுறதுக்கு போகிறார். பக்கத்தில் ஒரு நடனப்பள்ளி இருக்குது. முதல் நாள் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மழை வெயில் பூச்சி எல்லாம் தன்னை தாக்காத மாதிரி ஒரு பந்தோபஸ்தாக பாதுகாப்பான ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அங்கே தவம் பண்ணுறதுக்கு உட்காந்துடுறார். 2வது நாள் என்னாச்சுன்னா, ஒரு அழகான பெண் அங்கே நடனம் கற்க வந்ததை பார்த்துட்டார். பார்த்ததுலேருந்து அவருடைய மனசு என்ன ஆயிடுச்சுன்னா, பேதலிச்சு போச்சு. ஆனால் சரி, நம்ம தவம் பண்ணுறதுக்கு தான்ப்பா வந்திருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம எண்ணங்களை செதற விடக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கண்ணில் ஒரு துணியை வச்சு கண்ணை மூடிட்டார். 3வது நாள் இந்த ஜல் ஜல் ஜல்னு ஜதி சத்தம் அவர் காது ரொம்ப தொந்தரவுன்ட்டே இருந்தது. பார்த்தார், சரி நம்மளை தவம் பண்ண விடமாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சத்தம் நமக்கு ரொம்ப இம்சையாக இருக்குன்னு காதில் பஞ்சு அடைச்சிட்டு சத்தத்தை பிளாக் பண்ணார். 4வது நாள் அந்த பொண்ணு நடந்து வரும்பொழுது அவளுடைய கூந்தலில் இந்த பூவுடைய வாசம் அப்படி ஒரு மூக்கில் பேஜார் பண்ண ஆரம்பிச்சது, ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு. பார்த்தார், மூக்கையும் ஒரு துணியால் கட்டிட்டார். 5வது நாள் அந்த பெண் வர நேரம் ஆன உடனே இவருடைய மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு படபடப்பு. என்னடா அது, வழக்கமாக இந்த டைமில் வருவாங்களே, வரலையேன்னு இவருடைய மனசு ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. வாசம் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா, மூக்கு துணியை கட்டிட்டார். கொலுசு சத்தம் கேட்கலையே, ஒருவேளை இந்த பஞ்சு அடைச்சிட்டு இருக்கிறதுனால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காதில் இருந்து பஞ்சு எடுத்தார். அதுக்கப்புறமும் சத்தம் கேட்கல, ஒருவேளை தூரத்தில் வராலோ என்னமோ அப்படின்ற ஒரு டவுட்டில் என்ன பண்ணார்னா, கண்ணில் இருக்கிற கண் கட்டை அவுத்தார். இது ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, இந்த தவம் இருக்கிற இந்த சாமியாரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளாஸுக்கு போவோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆசிரமத்துக்குள்ளே இவரை தரிசனம் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கு. இவர் இந்த கண் கட்டையும் அழிச்சப்போ இவர் அந்த பெண்ணை இவ்வளோ கிட்டத்தில் பார்த்து அந்த பெண்ணும் இவரை கிட்டத்தில் பார்க்கவும் இவர் என்ன பண்ணிட்டார்னா, அம்மா நான் இந்த நாட்டுக்கே ராஜா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். அப்போ அந்த பொண்ணும் டக்குன்னு சரிங்க, அதனால மகாராணியாக வாழுறதுன்றது பெரிய சமாச்சாரம் இல்லையா, ஸோ அதனால் சரிங்க அப்படின்னு சொல்ல, இப்போ இவர் தவம் பண்ண கதை அந்த மாதிரி முடிஞ்சு போச்சு. இப்போது நாம் என்ன செய்கிறோன்னா, அப்படித்தான் வாழ்க்கையில் பல விஷயங்களில் சிக்கி வாழ்க்கையை சிக்கலாக்கிட்டு இருக்கோம். நல்ல விஷயங்கள்லேருந்து மட்டும் கிடையாது, நம்மளுடைய சுயத்திலிருந்தே விலகி போய்
நம்மளுடைய வாழ்க்கையினோட தேவை என்ன அப்படிங்கிற தெளிவு இல்லாமல் பாதையே தெரியாத பயணம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ அந்த ராஜா மாதிரி நாமளும் ஐம்புலனுக்கு அடிமை தான், ஆனால் வேறு மாதிரி. இப்போது உங்களோட கண்ணுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தா அளவுக்கு அதிகமாக டிவி, மொபைல் ஃபோனு, கம்ப்யூட்டர், சின்ன வயசுலேயே பார்வை கோளாறு. கரெக்டாக இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் மொபைல் ஃபோனை ஆக்சஸ் பண்ணுது. எனக்கு தெரியாததெல்லாம் கூட என்னுடைய குழந்தைக்கு தெரியுதுன்னு நம்ம பெருமை பேசுகிறோம். ஆனால் பாருங்கள், நிறைய குழந்தைகள் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போதே கண்ணாடி போடுது, காதுக்கு நிறைய இறைச்சலை கொடுத்து காதையும் கெடுத்து வச்சாச்சு. ஹெட்ஃபோனை போட்டு இயர் ட்ரம்ஸ் எல்லாம் கிழிஞ்சு போகிற அளவுக்கு ஓவராக சத்த இறைச்சலை கொடுத்தாச்சு. சுகாதாரமற்ற முறையில் வீட்டையும் சுற்று வட்டாரத்தையும் வச்சு நம்மளுடைய நாசிக்கு தூய்மையான காற்றை சுவாசிக்கிற வாய்ப்பை நிறைய குறைச்சாச்சு. இன்றைக்கி ஏர் பொல்யூஷன் அந்த அளவுக்கு ஆயாச்சு. ஏதேதோ உணவு பழக்க முறைக்கு மாறியாச்சு. ஜீரண மண்டலத்தையே குழப்பி வயிறு சம்பந்தப்பட்ட வியாதி கோளாறு இன்னைக்கு நிறைய வந்தாச்சு. உடம்பை பராமரிக்காமல் சின்ன வயசுலேயே வியாதி. கேளுங்க, வாக்கிங் போக முடியாது, ஒபிசிட்டிங்கிறோம், தொப்பை இருக்குன்றோம், நடக்க முடியாது, உட்கார முடியாது. ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் ஐம்புலனுக்கு அடிமையாக்கி நம்மளுடைய மொத்த உடம்பையே பல வியாதிகளுடைய கூடாரமாக ஆக்கி வாழ்க்கையை நரகமாக மாற்றியாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மனசுக்கு நல்ல விஷயங்களை அதிகம் அறிமுகம் செய்யாமல் நீங்கள் போனதுனால தான். இப்படி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் வாழ்க்கை எங்கேருந்து சுலபமாக இருக்க முடியுன்ற ஒரு கேள்வி இப்போ வருது இல்லையா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, போனது போட்டோம், விட்டுருங்க. மறுபடியும் நம்ம என்ன செய்வோம், முதல்லேருந்து வரலாம். பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 5 விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினா போதும். சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ். இப்போ உங்களுடைய கண்ணோட்டத்தை டோட்டலாக மாற்றுங்க. ஹாப்பினஸ் ஆஃப் யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் யுவர் தாட்ஸ். இதைத்தான் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, எண்ணங்கள் சீரானால் எல்லாமே சீராகும்னு சொன்னாங்க. அப்போ எண்ணத்தை நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸு நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கப்புறமா அந்த நாளை அந்த நிமிஷத்தை வாழ ஆரம்பிங்க. நேற்றுங்கிறது இறந்த காலம், திரும்பி வராது. அது உங்களுக்கு காலாவதியான செக்கு மாதிரி. நாளை டுமாரோ அப்படிங்கிறது என்னன்னா, அது இன்னும் வரலை, உங்கள் கைக்கு இன்னும் வரலை, போஸ்டேட்டட் செக் மாதிரி. ஆனால் டுடேன்னு சொல்கிறோம் இல்லையா, இன்று அப்படிங்கிறது இப்போ உங்கள் கையில் இருக்கிற கேஷ் மாதிரி. அதுதான் செல்லுபடியாகும். கரெக்டாக அக்செப்ட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் போன வரைக்கும் நடந்தது எல்லாத்துக்கும் புலம்பிட்டு இருக்காதீங்க. ஃப்யூச்சர் என்னவா இருக்குமோ ஏதா இருக்குமோன்றதை பற்றி கவலைப்பட்டு இருக்காதீங்க. இந்த இருக்கிற நிஜத்தில் இந்த நிமிஷத்தை நல்லபடியாக வாழணுங்கிறது நீங்கள் எடுத்துங்க. 3வது விஷயம் என்னன்னா, உங்களுடைய முயற்சிக்கு நம்பிக்கைக்கு தீர்ப்பு சொல்பவர்களை முற்றிலுமாக புறக்கணிக்க பழகுங்கள். சரியா? யூ ஆர் த கிங் ஆஃப் யுவர் எம்பயர். உங்களுடைய ராஜாங்கத்தில், உங்களுடைய சமஸ்தானத்தில் நீங்கள் தான் ராஜா. இப்போ ஒருத்தருத்தங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, டே நீ இப்படி பண்ணுற, இது தப்பும்பாங்க. ஒரு தீர்ப்பு மாதிரி நாட்டாம மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் நாட்டாம தீர்ப்பு மாற்றி நல்லா நீங்கள் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு அது கரெக்டுன்னு தெரியுதா? உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய லட்சியம், இது நான் இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் உங்களுக்கு இருக்குது. அடுத்தவன் அதில் தீர்ப்பு சொல்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. 4வது விஷயம் என்னென்னா, ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு, மைன்யூட் டு த டீட்டெயில்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எதையுமே எடுத்துக்காதீங்க. ஸ்டாப் ஓவர் திங்கிங். எல்லாம் அளவுக்கு மீறி சிந்திச்சு யோசிச்சு இது அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு அனலைஸ் பண்ணி, என்னன்னா இது பல மரம் பார்த்துமே ஒரு மரமும் வெட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். நீங்கள் சும்மா ஓவராக அனலைஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, என்ன பண்ணணுங்கிற குழப்பம் உங்களுக்கு வரும். ஏன்னா 10 விஷயம் நீங்கள் யோசிப்பீங்க, 10 விஷயத்துக்கும் 10 விதமான கருத்துக்கள் வரும். எது சரி எது தப்புன்ற குழப்பத்தில் ஒன்றுமே நீங்கள் பண்ணாமல் போவீங்க. 5வது கடைசி விஷயம் என்னன்னா, எல்லாமே முக்கியம் என்று போட்டு கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லாமே முக்கியம்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இதை விட அது பெட்டராக இருக்கும், அதை விட இது பெட்டராக இருக்கும், நீங்கள் ஒரு சொல்யூஷனுக்கு வர மாட்டீங்க. எல்லாமே முக்கியமான ஒரு விஷயங்கள் தான், முக்கியமான ஒரு முயற்சிகள் தான், வேலைகள் தான். அதை நீங்கள் ரொம்ப முக்கியம் தெரியுமா, ரொம்ப முக்கியம் தெரியுமா, அதை அப்படியே எக்ஸாஜரேட் பண்ணி நீங்கள் என்ன ஆவீங்கன்னா, சைக்கலாஜிக்கலாக இது சரியாக வராதோ, தப்பு பண்ணிடுவோமோன்ற பயமும் பதட்டமும் உங்களுடைய மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அது வரும்போது உங்களுடைய செயல்பாட்டோடைய வேகத்தை அது தடை பண்ணும். உங்களுடைய அறிவை ஃபுல் டியூனில் அது வேலை பார்க்க விடாது. அதனால் இந்த 5 விஷயங்களில் கவனம் கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கை சுலபமாக இருக்கும். கவனம் கொள்ளுங்கள், வாழ்க்கையை வெல்லுங்கள். வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில். வையகம் யாவும் உன் புகழ் பேசும், கைவசமாகும் எதிர்காலம்.